அந்த பாவக்காய் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு சின்ன பாவக்காய் எடுத்து வாயில போடுங்க. சரி, ஓகே. கடிங்க. ஓகே. நாக்குல தடவுங்க. ஓகே. அப்புறம் கீழே தூக்கி போட்டுட்டு துப்பிட்டு வாயை கழுவிக்கிங்க. ஓகே. 14 நாள் பண்ணுங்க. 15வது நாள் உங்களுக்கு பாவக்காய் பிடிக்கும். ஓகே. இது ஒரு சயின்டிபிக் ட்ரைனிங். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பாவக்காய் தான் ஏற்கனவே சாப்பிடுறீங்க. நான் இப்போ சாப்பிட்றேன், வேற எதனா காய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சாப்பிடாத காய். ஆமா, உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை எனக்கு. ஓகே, இந்த காயில கிரீன் ஆப்பிளை தவிர இந்த 4 காய் நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? நான் ட்ரை பண்ணதில்லை சார். நான் ட்ரை பண்ணேன். அதாவது நீங்க சொன்ன இந்த சக்கரவள்ளி கிழங்கா இருக்கட்டும், இல்ல அந்த பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆரஞ்சு ஸ்வீட் பொட்டேட்டோ, நார்மலா நம்ம பட்டர்நட் ஸ்குவாஷ், நார்மலா இது 4மே சாப்பிடல நீங்க? கண்டிப்பா சாப்பிடல. நார்மலா எங்க என்ன கிடைக்குமோ அதுதான் நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஹோட்டல்லயும் வந்து நான் என்னோட 15 இயர்ஸ் ஜேர்னில வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சுதான், அதாவது பேசிக்கா கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நான் குக் பண்ணிருக்கோம். ஆனா இந்த மாதிரி காய்கறிகள் நான் ட்ரை பண்ணதில்லை. இதெல்லாம் கிடைக்காத காய்கறினால நீங்க வாங்கி சாப்பிடணும்னு சொல்ல. சரி, ஓகே. இதெல்லாம் உங்க உடல் நலத்துக்கு நல்லதுன்றதுக்காக வாங்க சொல்றேன். ஓகே. இந்த மாதிரி அவேர்னஸ் இன்னைக்கு இருக்க மக்களுக்கு நிறைய இப்ப தெரியல. கிடைக்காத காய்கறிகள் ஆஸ்பரகாஸா சொல்லி கொடுக்கலாம், ஆத்திரி சோக்க சொல்லி கொடுக்கலாம், பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் சொல்லி கொடுக்கலாம். பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, சின்ன கோஸ்ன்றாங்க. ஆமா, அதனுடைய வெரைட்டி. அது பிராசிகா ஃபேமிலி தான். ஃபைன். ஓகே, அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். அதெல்லாம் வீடியோல வரும்போது நம்ம சொல்லலாம். ஓகே. ஓகே, அந்த சின்ன கோஸ் தான் ட்ரை பண்ணிருக்கேன் நான். ஜஸ்ட் சாலடா ட்ரை பண்ணிருக்கோம், இல்ல சீ ஃபுட்ல மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்கோம் அந்த மாதிரி. ஆனா இந்த மாதிரி காய்கறிகள் வச்சு நான் சமைச்சது இல்ல. ஃபைன். இத வந்து நீங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காயோட கத்து கொடுக்கணும். ஓகே. இப்போ ஒரு ஆஸ்பரகாஸ் இருக்குன்னு வச்சுக்கீங்க, நீங்க அதை ஒரு இட்டாலியன் ஸ்டைல்லயோ அமெரிக்கன் ஸ்டைல்லயோ கொடுத்தா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது. ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பருப்பு உசிலி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா. அந்த ஆஸ்பரகாஸ்ல எப்படி பருப்பு உசிலி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தா ஈஸியா புரியும், வச்சுக்கோ. ஏன்னா நம்ம நாக்கு வந்து சாப்பிட்டு பழகின நாக்கு. சோ அந்த அந்த மெத்தட்லயே நம்ம பண்ணும்போது டெஃபினட்டா வந்து எல்லாருக்கும் வந்து அது காய் தான் மாறி இருக்கு, பரவாயில்லப்பா சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி ஒரு தாட்ஸ் வந்துடும். தாட்ஸ் வரும். ஆமா. ஆமா, அப்பதான் நம்ம 2 பேரும் ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டோம். என்ன விஷயம்? ஃபுட்டு டேஸ்டா இருக்கணும். ஆமா. ஆமா, டேஸ்டா இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பா. இன்னொரு விஷயத்தையும் ஒத்துக்கணும். என்னன்னா, அந்த சாப்பிடுகின்ற உணவே மருந்துன்னு திருமூலர் சொல்லி இருந்தாலும் நாம உணவை பார்க்கும்போது அதை மருந்தாக பார்ப்பதில்லை. உண்மை. ஆமா, ஆகையினால நீங்க டேஸ்டா இருக்கிற உணவையே ஹெல்த்தியா ஆக்கிட்டோம்னா நல்ல விஷயம். நல்ல விஷயம். ஓகே. நம்ம எடுக்கிற அந்த பொருட்கள், நம்ம எடுக்கிற அந்த உணவு வந்து இதுல என்னென்ன இருக்கு, அது என்ன மாதிரி ஹெல்த்தியா இருக்கு, அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அத நீங்க சொல்ற மாதிரி இந்த காய்கறிகள் வச்சு பண்ணும்போது இன்னும் மச் பெட்டரான விஷயம் ஹெல்த்தியா வந்து சேரும். இத நம்ம 52 வீடியோவுல விளக்க போகிறோம். ஓகே. ஆனா இது புதுமையான ஒரு டிராவலா இருக்க போகுது. ஆமா, எனக்கு மட்டும் இல்ல, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பணம் சம்பாதிக்கும் வித்தையை கற்றுக்கொள்வீர்கள். ஓகே. அது எப்படி சார் கொஞ்சம் சொல்லுங்க. எப்படின்னா, நீங்க இந்த ஃபுட்ட இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஊர் பேர் சொல்லுங்க. கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர் பெரிய ஊர் சார். சின்ன ஊர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருக்க பெண்களும் பணம் பண்ணலாம். இப்போ இந்த வேர்க்கல்ல பர்ஃபி சாப்பிடுறீங்கல்ல, இப்போ இது கோவில்பட்டி. கோவில்பட்டி வேர்க்கல்ல பர்ஃபின்னு கோவில்பட்டி இங்கதான் போவோம். ஆமா, அந்த வேர்க்கலையில ஒமேகா 6 இருக்கு. உங்களுக்கு இந்த 52 வீடியோல ஒரு வீடியோல எப்படி மெக்கடமியா நட்ல வேர்க்கல்ல பர்ஃபி செய்யறதுன்னு கத்து கொடுப்போம்.